ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம்னா கொசு வலையை போட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்மாய்க்கு வந்திருக்கோம். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஏன்டா மீன் பிடிக்க வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி எங்கள் ஊரில் வற்றிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணி வற்றிருச்சு, எந்த பக்கம் வற்றிருச்சு. அதனால் இன்றைக்கி கடைசியாக வந்து கொசு வலையை போட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, கொசு வலை ரெடி ஆயிடுச்சு. இந்த நீ என்ன பண்ணுற? கொசு வலையில் மீன் பிடிப்பது எப்படி? கமான் ஸ்டார்ட். இதுக்குள்ள இறங்கி இப்படி உள்ள அவங்க இழுத்து போட்டா மீன் இந்த ஆசையை எடுத்து கையில் வச்சுக்க. ஆட்டு போட்டு வந்தா இல்லையா? எல்லாத்துலேயும் இருக்க சொல்கிறாங்கிட்டே. ஆனால் ஹோம் டெஸ்ட் கேட்க ஆகாத மொட்டைப்புறா கேட்குறியா இருக்கு. நான் இதுக்கு வேற வரல. நான் வீடியோ எடுக்கணுங்க. மெயினான வேலையே இதாயா? மீன் அடிக்கிறா? விரா மீன் அடிக்கிறோலையே. அது என்ன குறவையா? அவனை உண்டுச்சு ஏண்டா? என்ன தெரிகிறது? என்னமோ முண்டுச்சுடா, நான் பார்த்தேன்டா. குறவையா? என்ன குறவை? அங்கிட்ட இருந்து பார்க்கல, பிராமின் மாதிரியா இருந்துச்சு. சாமி இந்த கடை நமக்கு விராமினா நம்ம மாட்டிக்கிச்சோம். குறவை மாட்டிக்கிச்சோம். என்னையா எப்படி பண்ணுறீங்க? கேமரா எடுத்துக்கிறேன், போடுக்கிறேன், காட்டி எடுக்கிறேன். இந்தாருங்க அவரி மீன். அவரு இல்லை, விரா குட்டி தான். அவரி மீன் அப்படித்தான் ஊரை பார்த்தேன், உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் நிற்க படிச்ச கொஞ்சம் இந்தாருங்க. சிலேபி மீன் மாட்டே இருக்கு, பார்த்துக்குங்க. எத்தா பெரிய சிலேபி மீன். இது குறவா தானே? குறவா குட்டி தானே? அந்த இருக்கு பை போட்டுருங்க. நீங்கள் தேலி போட்டு தின்னோட்டு நோட்டு எல்லாம் கட்டல அங்கே அது நோட்டு 5 6 6 என்னடா அது? அங்கே பிடிக்குமாவா? கட்லா கட்லா கொஞ்சம் பார்த்துக்கங்க. இது விராமீன், இது சிலேபி மீன். டிப்ரேஷன் இதுவே விராமீன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடுச்சு, கோச்சிக்காதீங்க. பார்த்துக்க மீன் ஒடிக்க பைய எடுத்து கோச்சுன்னா பெத்தலா கத்திக்க பைய எடுத்தாந்து விட்டு ஏமாத்துறாரு. இது என்ன மீன்? கெண்டை குஞ்சு மீன். குஞ்சுக்கு வாடா. போட்டு போ, போட்டு போ. மொத்தமாக அரைச்சிடுமா? அது இங்கே போ, அந்த தளத்தில் இருந்தோம்னா சம்மந்தம் இருக்கும். எப்படி இங்கே இருந்தோம்மா? அங்கே இருந்து கணக்கு விட்டு ஏதோ கடைசி வரைக்கும் போக போகிறீங்களா? கடைசி வரைக்குமா? ஓகே நண்பர்களே, இங்கேருந்து பாருங்க, ஒரே கட்டு. இந்த கடைசிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் அடிக்கலாம். குறவையா? ஓகே, அடுத்த குறவை மாட்டிச்சான். ஒரு லோடு ஜெகத் அள்ளிட்டீங்க. எவ்வளோ டூர் வாரிட்டீங்களா மொத்தமா? முத மாதிரியா? அதே மாதிரி தான். காலு கீழே மிச்சம் வருவானே கீழே. அது விரால் மீன். விரால் மீன் செத்து கிடக்கு. காட்டுங்க. கொட்டு கொட்டு கொட்டு. என்ன அது வண்டு?
ஆமாம் உண்டு எடுத்து வாய்க்கில் கொடுக்க இவ்வளோ இதே ஆமாம் உண்டு ஆமாம் மாதிரியே இருக்காருங்க முதுகு. ஆமாம் அதெல்லாம் எடுத்து போடவா? அதான் வேண்டாம்டா. கருப்பை எடுத்து கொடுத்துருவோம். 2 குறவை குட்டி 3 குறவை குட்டி. இது எப்படி குறவாயின்னு விராமி ரெண்டு எனக்கு வந்து 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. உனக்கு வந்து கண்ணு கோளாறு. அது புரிங்கிறது அப்படி இல்லை. அதுக்கு எப்படி டிஃபரன்ஸ்? இது பேர் தான் ஊமச்சி. குஞ்சு விழுகலை டிஃபரன்ஸ் எப்போ கண்டுபிடிக்கிறேன் சொல்கிறேன், ஆடியன்ஸுக்கு சொல்கிறேன். எனக்கு டிஃப்ரெண்டா விராமன் மாட்டில் காட்டுறேன். விராமனுக்கு இல்லை குறவைக்கும் விராமன் மாட்டில் 2டையும் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். இல்லை சரி சரி. ஈரா யாரா ரொம்ப கிடைக்காது தான் ஐரை ஐரை இருடா 2 கேமரா ஐரை மீன் குஞ்சு. ஓகே. கூனிப்படி பார்க்குறியா? அதாவது கம்மாய் இறால். கம்மாயில் உள்ள இறால். பார்த்துங்க அவ்வளோதான். இதுதான் வந்து கம்மாயில் உள்ள கொலவட்டை கடியாங்கு அண்டு. அடுத்து 3ஆவது ரவுண்டு. கொஞ்சம் ஓகே. உடனே எடுக்கா அங்கே போயிட்டு ஏறி நிற்க ஏன்டா இழுக்குறீங்க நீ நானும் போட மாட்டேங்குது. மாமாரி மாமாரி விடு தண்ணிக்குள்ள மொட்டை கதை வந்து நம்ம ஒரு 5 வாரம் ஒரு தகவல் வச்சுக்கிட்டேன். இங்கே இருக்காயா ஒரு குறவை கிடக்கு. குறவையா? இல்லை வெறும் குறவையாக தான் இருக்கும் போல இதில். ஒரு குறவை சிலேபி கொஞ்சம் கிடக்கு. சிலேபி கிடக்கியா? இந்த கிடக்குண்ணே இருக்கிற கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. ஆ நாட்டு சிலேபி சிலேபி இல்லை ஹைப்ரிட். வெளில நாயிட்டு சிலேபினா கலராக இருக்காதுண்ணே. அடுத்த ஒரு குறவை குட்டி அந்த ஒன்று கிடக்கா? அந்த வாரு என்ன நீ நத்தையா? அந்த 2 நத்தை கிடக்குடா. மொத்தம் கிடக்கா ஏண்டா எடுத்து போடுறான். இந்த சகதிக்கு இருக்குண்ணா, அது உசுரோட தானே இருக்குது. பார்த்து இது போடு. அது இது இருக்குது மட்டையா போறக்கடா. இப்போ கலக்கணும்னா பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் பொட்டி கிடக்குனா மீன் அப்படியே பிறகு இஞ்சி வர கலக்கணும். மீன் வர அந்த வர முண்டுது வர முண்டில் கலக்கணும்னா மீன் வர மிளக்குது மேலே. நேராக போயிட்டு ஆச்சில் போயிடும். இழுத்துக்கிட்டே நேராக போயிடுமா? அந்த கடைசியில் இந்த கடைசி வரைக்குமா? அப்படின்னா பாதி போயிடும் வளைக்கு போயிடும். அரைச்சி ஊற்றிடும். அந்த அங்கிட்டு கலக்குதா இருங்க. முட்டை கதை நம்ம நீ சாக அடிக்காம மாட்டேன் அவங்கடி தூக்கிறான்டா வந்து சென்ற நீ அமைச்சு பிடிச்சிக்கடா அவனே. 2 கேமரா 5000 ஃபோன்லேயும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபோன்லேயும் எடுக்கணுமா? 2 கையில் வச்சுன்னு எடுக்க முடியல. வரட்டான் முள்ளு கிடக்காம பார்த்து போங்க போனே. பனையை கண்டு வந்துருக்கு நிறையா. தனியாக அடிக்கின்ற கிடக்கா? மாட்டேன் சாக அடிக்கிற நடந்து வர மாட்டேங்கிறான்டா. அவனை வந்து வேறு கொஞ்சம் 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 ஆமாம் ரெண்டு வரவே சிலேபி. காமியா என்ன தெரிகிறது? நல்லா தான் கிடக்குறேன். இந்த ஆட்டி கொஞ்சம் மீன் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இந்த ஆட்டி பார்த்தீங்கன்னா சிலேபி மாட்டிடுச்சு. அதுங்க குறவையெல்லாம் கிடக்குது. இந்த கிடக்க பிராமீன் இதெல்லாம் தவளை மாதிரியே கிடக்கணும். இதுதான் குறவை தான்டா. எல்லாமே குறவை தான்.
ஓரளவுக்கு கலக்கணும்னா பார்த்தீங்கன்னா மாடிச்சு ஓரளவுக்கு கண்ணுல எடுத்துட்டாவா புடி கிடக்கணும் கொஞ்சம் வருது கொஞ்சம் ஒதுக்கிக்கிறேன் அப்படியே வா இங்கே வர சரி வரேன் இது இங்கிட்டு பண்ணாதான் தெரியுது நீ இங்கிட்டு பண்ணாதான் தெரியுது நான் எப்படி நான் இருக்கிறது இப்போ ஒரு 4 தடவை பிடிச்சிருக்கோம் 4 தடவையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் மாட்டியிருக்கு அது ஃபுல்லாகவே குறவே குட்டியாக மாட்டுது விராமீன் மாட்டும் எதிர்பார்க்குறேன் மாட்டுதான்னு பார்ப்போம் நண்பர்களே அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஆல்ரெடி ஆயிடுச்சு இந்த தடவை என்ன மாட்டுன்னு பார்ப்போம் இந்த இடம் வந்து 10 அடி நீளத்தில் ஒரு பாம்பு மாட்டு மாட்டுதா அந்த இடத்துல கலக்கு இந்த பக்கம் நல்லா கலக்குதியோ மீன் இந்த இடத்துல நிறையா மாட்டுன்னு நினைக்கிறேன் தூக்கு ஓகே இந்த ஆடு கொஞ்சம் ரொம்ப தூரம் இழுத்துக்கு வந்திருக்கான் நிறையா மீன் மாட்டுன்னு எதிர்பார்க்குறான் என்ன வாழையில் ஒன்று முட்டை காணும் வலையில் முட்டா காமினா ஊர்பட்ட சகதி சகதி வச்சுக்கோங்க தூர்வாரி கொண்டாந்து கரையில் கொத்துங்க என்ன பிராமினா இல்லாத்தியா இல்லையா மாட்டுது ஒன்றத்துக்காக எனக்கு தெரியும் ஆனால் சகதி அது கொஞ்ச நேரத்தில் அந்த சேகரையை குடிச்சு விட்டு மேலே வந்துடும்டா மீன் அது என்ன செதுக்கிழக்கு மாதிரி புரியா அது அங்கே குருவி மாதிரி தான் தெரியுது சிலேபி கொஞ்சம் நிறையா மாட்டிருக்கா இப்படி ஒடிச்சுக்கிறேன்டா வேண்டாம் கரெக்டாக வந்துடும்டா நண்பர்களே எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது பெருசு பூரா மாடி வச்சுல யாருக்கும் ஆல்ரெடி பிடிச்சிட்டா அவ்வளோ வலை ஓட்டுறது அந்த தண்ணிக்குள்ளே பெருசு கிடக்கு மாறேன் இல்லையா இருந்தாலும் 1-2 மிஸ் ஆகி கிடக்கும்ல அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் அதெல்லாம் இருக்காது அதெல்லாம் நீங்கள் கேட்குறேன் அங்கே நிற்கிறாரு ஆமாம் இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த பார்த்தீங்களா ஐயரு சிலேபி குஞ்சு ஐயரை குஞ்சு கெண்டை குஞ்சு ஐயர் வந்துருக்கலாம் ஐயர் அந்த தாட்டி நிறையா மாட்டிருக்கு இந்த செல்லாப்பட்டைன்னு ஒரு மீன் இருக்குது அதெல்லாம் காணுமோ அது நம்ம ஏரியாவில் இங்கே செல்லாப்பட்டை அழிஞ்சிருச்சு இல்லை இங்கே எங்கே இருந்துச்சு அந்த கம்மாயில் நான் சொல்கிறேன் பாருங்க இல்லை இருந்துச்சு நான் தூண்டி விடும்போது அதை அவன் புழு முக்கால்வாசி தின்னது அதுதான் அதனால தான் அதை பார்த்து புழு மகம் காணும் அது அந்த காலம் இப்போ நான் தண்ணி நிறையா கிடக்கும்போது அதே அந்த காலம் டைனோசர் காலத்துலேயே வந்து ஹே போகிறக்குள்ள தூக்கி போடுக்கு வளர்ப்பு கண்டையாது சொல்லிக்க வேண்டியது நான் குஞ்சு விட்டுருக்கோம் அதுக்குள்ளே முடிச்சுட்டோம்னு வளர்ப்பு கண்டை அப்புறம் குஞ்சு வளர்ப்பு கண்டை குஞ்சு வரைக்காது அப்புறம் எப்படி அந்த குஞ்செல்லாம் வந்திருக்கும் அந்த டைனோசர் அந்த பாதிகள் முட்டை கொக்கு மாட்டிக்கிச்சு பரிதாபமாக கொக்கு மாட்டிக்கிச்சு இங்கே வாடா இந்த சேலையில் மாட்டிக்கிச்சு ஓகே மூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போச்சு இன்னும் எதுவும் செத்துருக்குமோ இந்த இவ்வளோ தான் முட்டுது நிற்கிதான் கேட்குறேன் நீ இல்லைடா நீ இருக்கிற வேலையை மட்டும் மாறா முள்ளு கிடக்கும்டா போட்டோம் வந்து கம்பில் வடிக்கிறாங்க இந்த கடை கம்பு ஓ ரெண்டுக்குமே அப்படி தண்ணியில இழுத்துக்கிட்டாங்க சேகரியெல்லாம் கரையிட்டான் அதில் இருந்துறாமாடா என்ன அது ஒரு லோடு சைடு அள்ளியாச்சு பாருங்க ஃபுல்லாக அள்ளிட்டேன் நிறைய அள்ளிட்டான் அழிக்கு வந்தாச்சு
நீ இருக்கா இல்லையா? அந்த நாட்டில் அங்கே ஒன்றா வச்சுட்டு அங்கே போவோம் பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மண்ணு கிடக்குன்னு. அது போட்ட மண்ணெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் இல்லைன்னு சொல்லாமல் ஒரு இடம் குறவை குட்டி மாட்டிருக்கு. அவரி மீன் மாதிரியே இருக்காது பார்க்க டக்குன்னு. அவரியா? அவரி அந்த கிழமே இருக்கும். கொஞ்சம் சொல்லுங்க. நீ பாருங்க, வெறும் குறவை குட்டியாக கிடக்கு. என்ன அது ஒரு வண்டு வண்டா இருக்குது. எவ்வளோ வண்டு வைக்கிது? வந்துங்கப்பா. இல்லை, இது இது பூரா வண்டு வண்டா பறக்குது. என்னது தேனியில் கலையிற மாதிரி கலையுது. வேற மாதிரி வருங்க. இல்லை, நான் தண்ணிக்குள்ள எவ்வளோ ஈ கிடந்து அன்னைக்கு பார்த்துருக்கேன். தண்ணி காலுக்கு பின்னாடி போது வர்றா. பற்றிட்டேன் பாரு. தூக்கலாம் மாட்டா, இப்போ தூக்கலாம் மாட்டா. செத்து பார்க்குறாங்க. திரும்ப மாட்டும்டா, வாடா. இவனே கலாச்சி மீனா கிடக்கு. கலாச்சி மீன். கலாச்சி பார்க்குறேன். சலாபி பார்த்துருக்கியா? இல்லை, நான் பார்க்கல. இந்த பாப்பாரு இது எங்கள் ஊரில் சலாபி மீன் பார்த்துக்க. அட்டேங்கப்பா, பெரிய பெரிய மீனெல்லாம் மாட்டிருக்கு. அடிச்சு போய் எல்லாம் நேற்று பிறந்த குஞ்சு மாதிரி பெரிய பெரிய மீனா ஊரே மாதிரியா சொல்லி மட்டா பையர்றா. அதை தான் சொல்கிறேன், பெருசு பெருசாக மாட்டிருக்கேன். சைஸ்ண்ணா, சைஸ் சரியான சைஸு. டைனோசர் முட்டை சைஸ் இருக்கா மீன். ஏ கெளுத்தி. கெளுத்தி மீன். ஆமாப்பா, நரி கழுத்தி. கெளுத்தி மீனே மாட்டிருக்கு பாருங்க. அப்போ பூனை கழுத்தி இருக்குமா? நரி கழுத்தினா. போடு போடு போடு. கையில் குத்தி பிடிச்சி. ரோக மீன் குஞ்சு பார்த்து பார்த்ததில்லை. ஐயரே எடுத்துட்டு போகிறேன் பத்தியா? மழை வருது இல்லையா? அதுதான் வந்து பார்த்தியா ஃபோன்லாம் இறக்குறா. மல்லா கடை கேம் சொல்லலாம் இறந்து போகுது. போட வச்சு எடுத்துக்கடா, சுற்றிக்கடா. இப்போ காமிங்க பார்ப்போம். இந்த கதை நினைக்கிறேன். இல்லை இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் கிடக்கு. பெரிய மீன் பூரா முன்னாடியே மாட்டிச்சு, பழுக்கு தான் கிடக்கு. நண்பர்களே, சின்ன சின்ன மீனாக தான் மாட்டுது. பெருசாக எதிர்பார்த்தா வரல. பெருசா கடல்ல இல்லையா? கடல்ல இல்லையாம்மா? பாருங்க, அந்த சைஸாக கிடக்குண்ணே. இதெல்லாம் ஒரு சைஸாடா. இன்னும் எதிர்பார்த்தேன்டா, இன்னும் பெருசா. இன்னும் பெருசானா போக வேண்டியது. சுத்தேக மாதிரி ரோட்டை அடிச்சு சுத்தமாக ஓட்ட வைக்கலாம். நம்ம செருப்பு எடுத்து வாயில் ஒன்று கப்பா கொடுத்து. நான் நல்ல சைஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி கேமரா காட்டினாச்சு நம்ம தான் தெரியும். நான் எங்கேயாச்சும் ஒரு வீடு காட்டி விட பார்க்குறேன், எனக்கு தான் தெரியுது. அடா மாட்டா இதெல்லாம் அப்படியே மொத்தம் எப்போதே மழை வர மாதிரி இருந்துச்சு, திரும்ப வெயில் அடிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூத்தல் விழுந்துச்சு, திரும்ப பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. அது வந்து ஊரை மாத்திரம் மழை உங்களை மாதிரி எங்களை ஓம்பிட்டு வந்து தெரிய மாட்டேங்குது. காக்கியாக்கி நரிக்கும் கல்யாணமும், அதுவும் வெயில் போட்டுட்டு மழை வருது. கருப்பண்ணு காஞ்சில கல்யாணம், அதே மழை வருது. தெரியாது உங்களுக்கு. வந்துட்டீங்க எப்படின்னு தெரியுமா? ஏக்கடி வேற ஆப்பில் தண்ணி மேலே அடிச்சோம்னா குப்பை வராது, மீனே வராது.
யார் சொன்னா மீன் வேண்டியது எங்க வாரு அடா அடா அள்ளி கொட்டுங்க கொட்டுறமா மீன் பிடிக்கி பயிலுங்க மீன் குடிச்சு பயிலுங்க அது எதுக்குடா ஏன்னா இதுக்கே இப்படி சொல்லிட்டா இன்னும் இதுக்கு மேலே ஆண்ட ஸ்பெஷல் ஐட்டமே இருக்குது குறவையா விரா மீனா உழுவ மீன் இந்த மாதிரி பிடிச்சி காமிங்க என்ன வெறும் சிலேப்பியாக பிடிக்குங்க விரா மீன் என்னது விரா மீன் தாண்டா அந்த அடக்காரியா விரா மீன் இது விரா மீனா கேமரா லென்ஸ் பூரா சேகரியாக இருக்குது காலையிலே கொண்டு வந்தே ஓடி போச்சு நாங்கள் பார்ப்போம் இந்த ஆட்டி என்ன மாட்டிக்கு பார்ப்போம் வளர்ப்பு கண்டை மாட்டிருக்கு வளர்ப்பு கண்டை புல்லு கண்டை கட்டில் கண்ணாடி கண்டெல்லாம் மாட்டியிருக்கும் பாரு இப்போ கேமராவில் எத்தனை நாள் அடித்தாலும் இப்படி தான் வரும் போல் செலுத்தி கிடக்குறேன் வேறு லொக்கேஷன் போக போகிறோம் அடுத்த ஒரு பள்ளம் இருக்குதான் இந்த பள்ளத்துக்கு போக போகிறோம் இந்த அந்த கடைசியில் இந்த கடைசி அரைச்சிக்கு வந்தால் நம்ம எத்தனை அரைச்சாலும் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன குஞ்சு சின்ன சின்ன ஜிலேபி தான் மாட்டுது அதனால் அங்கிட்டு போய் பார்த்துக்கிட்டு அப்படியே கிளம்புவோம் பாருங்க நாங்கள் இப்போ இவ்வளோ நேரம் பிடிச்சதை அரை குசாக்கு பிடிச்சிருக்கோம் எல்லாம் சின்ன சின்ன கொஞ்சம் பிடிச்சிருக்கோம் இது பூராமே தண்ணியாக எப்போ அதுக்கு இந்த இது வரைக்கும் தண்ணி கிடந்துச்சு ஃபுல்லாகவே கிடந்துச்சு தண்ணி ராத்திரா முள்றா சேர்ப்பங்கடா ஓடி இருக்கு நண்பர்களே இந்த இடத்துக்கு வந்துட்டான் இப்போ கருப்பா நீ வேணும்னு பண்ணுறியா இல்லை வேண்டாம்னு பண்ணுறியா ஓகே நண்பர்களே இந்த அடிக்கிறியா நல்லா மீன் அடிக்கிறியா நல்ல மீனா இல்லை ஜிலேபி மீன் தான் அடிக்கிறேன் உங்களை போட்டு அடிங்கியா நல்ல மீனா சைஸாக மீன் கிடைக்கும்ல நான் அப்படியே இங்கே காரையில் இருந்து உங்களை எடுக்கிறேன் நாங்கள் நம்ம கரையில் இருந்து இருப்போம் இது அணைக்கட்டு இந்த அணைக்கட்டுலாம் இந்த பக்கத்து இந்த மூணு தண்ணியோட சென்டரில் நம்ம நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு அது தண்ணி ஃபுல்லாக மதுரை மாதிரி கிடந்துச்சு அந்த கிடக்கிறாடா சரியான பள்ளம் நண்பர்களே அந்த கிடைக்கா நண்பர்களே இந்த இடத்துல பள்ளம் அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய மீன் மாட்டுன்னு எதிர்பார்த்தோம் பள்ளத்துக்கு வந்து நானே மாட்டினேன் பெரிய மீன் ஆட்டல சத்தியான மீன் நடக்கு கிடக்கா பெரிய மீன் மாறிடுச்சா கிடக்கு நம்ம பிள்ளை அடிச்ச மீன் போகலையே மொட்டை கதா தூங்குறா தூக்குங்க விரா மீன் நினைச்சிட்டு கம்பு இருந்துச்சு ஒரு ஆத்தாடியோ இந்த கிடக்கு என் காலில் அடிச்சு மச்சா சட்டே கிடக்கலையா கிடக்கா எங்கே போம்மா இந்த கொட்டுங்க இந்த எங்கே கொட்டாம கையை எடுத்துக்கலையாண்ணா இல்லையே சொல்கிறா மாட்டா போடா ஆட்டாடாடா நல்லா தான் இருக்குது ஓகே நண்பர்களே இந்த போல் நேரம் கழிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா மீனாக மாட்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் மாட்டிருக்கு நல்ல சைஸ் மீன் தான் மாட்டிருக்கு இந்த அளவு மாம்பரிய ஜிலேபி மீன் தண்டி சரி பரவாயில்ல போன போல நேரம் அரிசதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லையா அட்டை சைஸ் மீன் அது மட்டும் குறவை குட்டி மட்டும் கொஞ்சம் நீளமாக மாட்டிருக்கு இந்தா விரிங்கிறேன் அப்புறம் உட்காந்துட்டு தூக்குங்கிறேன் இப்போ என்ன கலக்க என்ன ரொம்ப
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கேயும் வரைக்கும் போது நான் வந்து கம்பு குச்சி வச்சு கலக்க போகிறேன். கலக்கா நான் கலக்கிறங்களே நீங்கள் வந்துட்டீங்க. வந்து சொல்லுங்கள். கலக்குங்க பெரிய மீன் மாட்டிருக்கணுங்க. காமிங்க பார்ப்போம். மாட்டிருக்கு. காமிங்க. பெரிய சிலை மாட்டிருக்கியா? கெளுத்தி மாட்டிருக்கியா? எடுத்துட்டு போட்டு ஒரு 10 அடி 10 கிலோ இருக்குங்க. எங்கிட்ட போய் ஃபோன் இருக்கடா, ஃபோன் இருக்கடா, அங்கிட்டு ஃபோன் இருக்கடா. 10 கிலோ தான் ஒரு அப்படியே பெரிய அந்த ஃபோன் எடுத்து பாருங்க. நண்பர்களே பாருங்கள், இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு கலக்குனதில் பெரிய ஜிலேபி மாட்டியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கெளுத்தி மாட்டியிருக்கு. பாருங்கள், கையில் கொத்தினா கடுக்கும், பயங்கரமாக கடுக்கும். கெளுத்தி உங்களுக்கு தெரியும். அப்புறம்லாம் என்ன கொஞ்சம் தான் கிடக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை அடித்தாலும் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஒரு தடவை ஆச்சும் பெரிய மீன் மாட்டும்னு பார்க்குறோம். எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன். ஆனால் காலில் வந்து தட்டுப்படுது, அரிக்கும்போது தட்டுப்படுதான். ஆனால் அரிக்கும்போது மட்டும் மாட்டலை. தண்ணி நிறையா கிடக்கு தண்ணி. இந்த பக்கத்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்கிட்ட மீன் இல்லை. ஆனால் இந்த பக்கத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிட்ட தான் தண்ணி நிறையா கிடக்கு. இங்கிட்ட தான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்துக்குள்ள வச்சு அடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ள மாட்டாங்க பெரிய மீன். ஒரு பெரிய பள்ளம் பாருங்க, ஆர்சையிலே பெரிய பள்ளம். இன்னும் கொஞ்சம் இருக்கியா? இன்னும் கொஞ்சம் இருக்கியா? ஆடா இந்த கிடக்குறேன், காலையில் கிடக்குறேன். ஏத்து கருப்பா, கருப்பா ஏத்துறா அவளாண்டா. என்ன மாட்டி இருக்கு? விராலா? குறவையா இருக்கும்டா. அந்த கிடக்கையா விராமீன் தானே? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நேரம் ஆச்சு நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன். இன்னைக்கு ஒரு புடி இப்போ கொட்டவும் பாருங்க. பெரிய மீன் கொட்டா இருப்பா அந்த புல்ல. ஏன் அந்த பள்ளத்துக்குனே விட்டு வரீங்க? எங்கள் புல்லு இந்த இருக்காரு புல்ல வச்சு. கொட்டுங்க வரேன். அடாடாதா பண்ணிருக்கேன். பார்த்தீங்களா, குறவை மாட்டிருக்கு. நல்லா குறவைதான். விராமீனா? அதுதான் குறவைக்கும் விராமீனுக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. இது விராமீன் எப்படி தெரியும்? விராமீன் அது விராமீன் பார்த்தோம்னா எடுத்து பக்கத்தில் இது பேர் அது வந்து பனேரிக்கண்டை. கட்டி அவ்வளோதானே. ஆனால் இந்த புரியல கண்டை கொஞ்சம் வந்துருக்குறேன். பெரிய இது பார்த்தீங்களா, இதுதான் வந்து விராமீனா. அதை காட்டு, குறவை காட்டும். ஆமாடா, டிஃப்ரெண்ட்டு தெரியும். எங்கண்ணா தெரியுது? தெரியுதா? வெள்ளையாக தெரியுது. அது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதானே? இல்லை வால் பட்டையாக இருக்கா? இந்த மண்டை காமி. மண்டை பார்த்தீங்கன்னா ஊசியாக இருக்குது. இது ஊசியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்குது. இருக்கும். ஆமாம், ரெண்டுக்கு தான் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது விரால் மீன். ஆமாடா, அந்த வாயை பாரு. தெரியுதா? அப்படிதான் இருக்கும். இதே பாரு. ஆமாடா. பார்த்துக்க நண்பர்களே, தெரியாத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா கடைசி அவரோட பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு எவ்வளோ மீன் மாட்டுன்னு பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வீட்டில் வச்சு சமைச்சு சாப்பிட வேண்டியது. ஆமாம் பாருங்க, இப்போ வந்து நம்ம கடைசி கட்டு. கொஞ்சம் நேரத்தில் மழை வர மாதிரி இருந்துச்சு, மூடிடுச்சு. கிளம்ப போகிறான். இருட்ட போது சிரிக்கிறான்டா. எதுக்கு சிரிச்சது? இல்லை மழை வர மாதிரி இருந்துச்சு, காற்று வேகமாக அடிக்குது. அதான் ஒரு வழியாக கடைசி ஆச்சு விட்டு போக மாட்டேன். கெளுத்தி இங்கே குத்தி பிடிச்சி ஒரு ஆளுக்கு இதை வேறு ஆன் பண்ணணும்னாடா. இதை வேறு கையில் கொடுத்து ஆன் பண்ண சொல்கிறாங்க என்னைய.
அப்படியே இருக்கடா கையால் தடுத்துட்டேனே. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேமரா 2 சேருங்க, 2 ஒரு ஃபோன், இது ஒரு வீட்டுக்கு போட்டு ஆங்குலர் செல்வா அவர்கிட்ட ஃபோன் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம கேமராவில் எடுக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணிக்குள்ளே இறங்க முடியாது. நம்ம கரையிலேருந்தே நான் வீடியோ எடுப்போம். எடுத்தாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கடைசி சென்டில் நிற்கிறான். இல்லை கரையில் இருங்கோ. மரட்டு மீனாக மாட்டிருக்கு. அந்த கணக்கு வலிக்கிட்டு போயிடுச்சு. அந்த கணக்கு அவ்வளோ ஏன் பார்த்தீங்கன்னா நல்லா மீனாக மாட்டிருக்கு. மாட்டினது கரெக்டாக இல்லை இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மீனாக மாட்டிருக்கு. இந்த மண்ணில் மூக்காட்டி பண்ணி கெளுத்தியாக வந்து அப்படி இருக்கும். சூப்பராக கெளுத்தி சின்னமாக இருக்குது. பெருக்கல் அந்த அடை இல்லை குஞ்சு பொரிச்சு தானே, பெருசுலாம் பிடிச்சிட்டுருப்பாளோ. எத்தனை வலையில் விழுந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளை குத்திக்கிட்டாரு பாருங்க. செருப்படம் நடந்து முள்ளை குத்திக்கிட்டாரு. ஓகே நண்பர்களே, நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சிட்டு கிளம்ப போகிறோம். இப்போ பிடிச்ச மீன்லாம் பார்த்தீங்கன்னா அலசிக்கிட்டு இருக்கிறோம் தண்ணிக்குள்ளே கூசாலேருந்து. இந்த பார்த்தீங்கன்னா அவர் அலசிக்கிட்டு இருக்காரு. நான் காமிக்க பாருங்க. இவனே அலசிட்டு காமி. இத்தனை நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். காமிச்சிட்டு பாருங்கள். காமி காமி காமி. இப்போ நீங்கள் அலசுறது வந்து என்னங்க? இது வந்து கெண்டா குஞ்சு. கெண்டா குஞ்சா? காமிங்க. இப்போ ஓரளவுக்கு தெரியாது, நம்ம வீட்டில் தான் போயிட்டு நான் சுத்தம் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நான் வந்து அலசியிருக்கேன். தெரியுதா? தெரியுது. அது நான் வார இரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நாங்கள் பிடிச்ச மீன் எல்லாம் சின்ன சின்னதே. ஆனால் பைக்கு வந்து வெப்பியிருக்கான். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இது இருக்குன்னு. வந்து வலையை போட்டு கொசு வலையை போட்டு அரைச்சி பிடிச்சாச்சு. பெரிய மீன் கூட இல்லை, சின்ன மீனாக தான் இருக்குது. ஆனால் தண்ணி வச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மழை வெஞ்சு தண்ணி ரொம்ப இருந்துச்சுன்னா இப்போ இருக்கிற கொஞ்சம் பூரா வச்சுன்னா பெருத்துறான். அப்போது வந்து நம்ம பிடிப்போம். வேண்டாம் என்ன போச்சா இருக்கா போச்சா? நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான நிலையை சந்திப்போம். டாடா, பை பாய்.